இருமையில் நாம் இருக்க வேண்டும். ஞானம், பகவான் கிருஷ்ணரை குறித்த ஞானம் நம்மளிடம் இருக்க வேண்டும். ஸோ மனசை இன்பம், துன்பம், நண்பர்கள், பகைவர்கள், வெற்றி, தோல்வி போன்ற அனைத்து பௌதிகமான இருமைகளிலிருந்தும் சமநிலையில் நாம் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு இன்ப துன்பங்கள், நண்பர்கள், பகைவர்கள், வெற்றி, தோல்வி போன்றவை வந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும், வரும் போகும். வெயில், மழை, காற்று, பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற பல்வேறு துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த உலகத்தில் அனைத்தும் நாம் சமமாக எடுத்துக்கொண்டு, வெற்றியும் தோல்வியும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு நாம் மனதை சமநிலையுடன் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறதா நம்மள நம்ம தன்னுணர்வின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அப்படி நம்ம அந்த நிலையில நம்ம